அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் அறிவிப்பை பார்க்கிறோம். ஆட்சி அமைக்கும் கட்சிக்கு வாழ்த்துக்கள் என்று தெரிவித்திருக்கிறார் எடப்பாடி கே பழனிசாமி. ஆட்சி அமைக்கும் கட்சிக்கு வாழ்த்துக்கள் என்று தெரிவித்திருக்கிறார் கே பழனிசாமி. இதன் மூலம் ஆட்சி அமைக்கும் கட்சிக்கு வாழ்த்துக்கள் என்று தெரிவித்திருக்கிறது அதிமுக. ஆட்சி அமைக்கும் முயற்சியில் பின்வாங்கியதா அதிமுக என்ற கேள்வி இதன் மூலம் எழுந்திருக்கிறது. முதல்வர் ஆவாரா விஜய் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. தவேக ஆட்சி அமைக்க தடைகள் நீங்கியதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஆட்சி அமைக்கும் கட்சிக்கு வாழ்த்துக்கள் என்று தெரிவித்திருக்கிறார் எடப்பாடி கே பழனிசாமி. இதன் மூலம் தவேகவுக்கான தடை நீங்கி இருக்கிறதா, முதல்வராகிறாரா விஜய் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்டு பெறலாம். ஸ்டாலின், தற்போது ஆட்சி அமைக்கிற கட்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. யாருக்கு அவர் இதன் மூலம் ஒரு விஷயத்தை கன்வே பண்றாரு, என்ன நடக்கிறது? விக்னேஷ், அதாவது இதோடைய பின்கதைகளை நம்ம நிச்சயமா பேசியாகணும். அதாவது நடைபெற்று முடிந்த இந்த 17வது தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைத் தேர்தலில் பல்வேறு கட்சிகள் சார்பில் வேட்பாளர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளனர். தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் கட்சிக்கு எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக எடப்பாடி தெரிவித்திருக்கிறார். தற்போது இது கடந்த 2-3 நாட்களாக பல்வேறு விஷயங்கள அதிமுக நிலைப்பாடு என்ன அப்படின்ற ஒரு கேள்விக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகத்தான் இந்த பதிவை நம்மால பார்க்க முடிகிறது. ஏன்னா தவேக தனிப்பெரும் கட்சியாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு கூட்டணி சார்ந்த அந்த விஷயங்கள்ல போதுமான ஆதரவு இல்லாதனால அவர்களால் தற்போது அந்த பெரும்பான்மைக்கான அந்த எண்ணை கொண்டு அவர்களால் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. ஏற்கனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் ஆதரவு கொடுத்தாலும் கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்னும் தன்னுடைய முடிவை அறிவிக்கவில்லை. இந்த ஒரு சூழல்ல தான் திருமாவளவனை முதலமைச்சர் வேட்பாளராக முன்மொழிந்து அனைத்து கட்சிகளோட ஆதரவோடு அவரை முதலமைச்சர் வேட்பாளராக முன்மொழிந்து அவரை முதலமைச்சர் ஆக்குவதற்கான முயற்சியில், மறைமுகமான ஒரு முயற்சியில் திமுக தொடர்ச்சியாக ஈடுபட்டு வந்த நிலையில் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த பதிவை இட்டிருக்கிறார். மிக முக்கியமாக திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா தவேகாவிற்கு தான் அவர் ஆதரவு இருக்கும். அதன் அடிப்படையில் தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் ஆதரவு கொடுத்தாங்க என்றது சொல்லப்பட்ட வந்த நிலையில மற்றொரு புறம் அவரை ஒரு பொது வேட்பாளராக முன்னிறுத்துவதற்கான முயற்சியில் திமுக ஈடுபட்டு வந்ததாகவும் அதற்கும் திருமாவளவன் தொடர்ச்சியாக அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்ததாகவும் கூறப்பட்டது. இந்த ஒரு நிலையில தான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது ஆட்சி அமைக்கக்கூடிய கட்சிக்கு வாழ்த்துக்கள் என்று தெரிவித்ததன் மூலமாக அந்த திமுகவுடைய அந்த முயற்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளதாகவே நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது விக்னேஷ். ஏன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் திருமாவளவனை முதலமைச்சர் அந்த வேட்பாளராக முன்னிறுத்துவதை அதிமுக பொதுச் செயலாளர் விரும்பவில்லை என்பதை தான் இதன் மூலமாக நம்மால் முழுமையாக புரிந்து கொள்ள முடிகிறது. தன்னுடைய எம்எல்ஏக்கள் தன்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இருப்பார்கள் என்றும் அவர்களுடைய ஆதரவு யாருக்கும் இல்லை என்றும் இதன் மூலமாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெளிவுபடுத்தியிருக்கிறார். சரி, ஒரு சமிகையை அதிமுக கொடுத்திருக்கு, இனி எங்களால் இடையூறு இருக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சமிகையை கொடுத்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஸ்டாலின்.